லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருத்தர் ஷஹாதா சாட்சி சொல்வது என்பது முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதை பொதுவாக ஒரு முஸ்லீம் ஆகிறவரை போல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சொல்லி இஸ்லாமை தழுவுவதை போல முஸ்லீமானவர்களுக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இல்லை இல்லையா? ஏன்னா நாம் யார்கிட்டையும் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஷஹாதா சொல்லி முஸ்லீம் ஆகலாம் தேவைப்படுறதில்லை. அப்போது அப்படின்னா நாமும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லித்தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இதை நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், இஸ்லாமை ஏற்கக்கூடிய ஒருத்தர், முதல்ல குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருக்கக்கூடியவர், அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு அவர் எப்படி ஏற்க வேண்டும்ங்கிற வழிமுறை என்ன? அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஷஹாதா சொல்லணும். ஷஹாதாங்க ஒரு அமல், இந்த அமலை அவர் செய்யணும். அந்த அமல் செய்யக்கூடியவர் உள்ளத்தில் முதல்ல அதை நம்பிக்கை கொள்ளணும். வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளணும். இந்த நம்பிக்கையோடு அவர் நிறுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது மறைவானது. அது வெளிப்படுத்தினால்தான் தெரியும். வெளிப்படுத்துவதற்கான வழியில முதலாவது ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டார் என்பதற்கு அவர் ஒரு முஸ்லீம்களிடம் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா? அப்ப யாராவது ஒருத்தரிடமாவது ஒரு ஷஹாதா சொல்லித்தான் ஆகணும். சரியா? அவர் யாருமே இல்லாவிட்டா கூட அவர் ஷஹாதா சொன்ன ஒரு முஸ்லீம்ங்கிறத அவர் எப்படி வெளிப்படுத்துவார்? தொழுகை கொண்டு வெளிப்படுத்துவார் அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறது. இப்போ அவர் தொழுகை கொண்டு வெளிப்படுத்துகிறார் அல்லது மற்ற அமல்களை கொண்டு வெளிப்படுத்துகிறார்னா அந்த ஷஹாதாவை அவர் நம்மிடம் சொல்லாவிட்டாலும் அவர் சொன்னவராக தான் ஆவார். இங்க வந்து யாரிடமாவது சொல்ல வேண்டும்ங்கிற விஷயம் இல்லை, அவர் சொல்ல வேண்டும். அவர் யார்ட்டையும் சொல்லல அப்படின்னா அந்த வெளிப்படுத்துறது எங்கிருந்து ஆரம்பிப்பாருங்கிற ஒரு கேள்வி வருது. வெளிப்படுத்துறது வெறும் உள்ளத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது உள்ளத்துல உள்ளது யாருக்கு தெரியாது. அவர் முஸ்லிம் உம்மத்தை சேர்ந்த நம்முடைய ஒரு சகோதரர் அல்லது நம்முடைய ஒரு சகோதரி அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவர் ஆதாரமாக ஒன்று தொழுகையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். முஸ்லிம் உம்மத்தில் அவர் தொழுகையில் வந்து நிற்கணும். அவருடைய சில அடையாளங்கள் ஒரு முஸ்லீமாகி விட்டாருங்கிறது உறுதி செய்யப்படணும். அப்போது ஷஹாதாவை வந்து ஒருத்தர் உள்ளத்தால் நம்பிக்கொண்டு நாம் எல்லாம் மொழிய வேண்டுங்கிறது அது ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனையின் மூலமாக அவர் முஸ்லீமாகி விட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் அங்கு நிறுவப்படுது. அதற்கு பிறகு ஒரு உள்ளத்தை நாம ஆராய மாட்டோம், அதுக்கு பிறகு செயலை மட்டும் தான் பார்ப்போம். இந்த செயலை பார்க்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல தான் முஸ்லிம்களில் ஒருவராக மாறிடுறார். இப்போ முஸ்லீம் குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்தார், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க தொலைவே இல்லைன்னு வைங்க, தங்களை முஸ்லீம்னே சொல்லி கொண்டா கூட அவங்களை நம்ம முஸ்லீமா கருத முடியாது. முஸ்லீமனே தன்னை சொல்லி கொண்டாலும் 5 வேளை தொலைவே மாட்டார் அவரு அப்படின்னா அல்லாஹ்விடம் ஒரு முஸ்லீம் அல்ல. அது மட்டும் இல்லாம கூடுதலா அவர் குஃப்ரான காரியங்களை ஷிர்கான காரியங்களை எல்லாம் செய்தார்னா எப்படி இருக்கும்? அப்போ முஸ்லீம் அல்லாதவரா அறியப்பட்ட அந்த குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத வாழ்க்கையில குஃப்ரிலும் ஷிர்கிலும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை முஸ்லீம் குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் பிறந்து செய்தா 2 பேரும் சமம் தானே அதுல? அப்போ இங்க விஷயம் என்கிட்ட முஸ்லீமானவராக இருக்கிறார், முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவனாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஷஹாதா ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுரும். ஒருவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்க, அவருக்கு அவங்க தாய் தந்தை சொல்லி கொடுத்துருக்கலாம், அவர் தொழக்கூடியவராக இருப்பார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார், அவருடைய அதுக்கார்கள் தொழுகையில அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவராக இருக்கார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு திக்ருகளிலே உயர்ந்த திக்ரு, உண்மையா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு தானே. அப்போ திக்ரு செய்யக்கூடியவராக இருக்கார். அப்போ இது எல்லாமே ஷஹாதாவை உறுதி செய்ய தருது. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அதை ஷஹாதா சொன்னவராக ஆவார். அதாவது கலீமா, இது வந்து பேச்சு, இந்த பேச்சை அவர் பேசக்கூடியவராக இருக்கணும். இதற்கு எதிராக இருந்தார் என்றால் அவர் சொன்னவராக நம்ம நினைக்க மாட்டோம். அவர் வாயிலே திறந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு, ஆனா அதுக்கு எதிராக தான் எல்லாம் செய்வார்னா அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது, செல்லாது. உண்மையா இல்லையா? அப்போ ஆகவே முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவருக்கு தாய் தந்தை சொல்லி தருவாங்க, அதன் மூலமாக அவங்கள பின்பற்றுவார். இவர் பின்பற்றினாலே என்ன ஆகுது? அவருடைய வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடுது. அவர் ஷஹாதா சொல்லக்கூடியவராக மாறிடுறார். ஏன்னா அவர் சொல்லுபவராக இருப்பார். அவர் அப்படியே சந்தேகம் வந்தால் கூட என்ன செய்யலாம்? கேட்கலாம் இல்லைங்களா? நம்ம நீங்க இஸ்லாமை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். அவர் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? முஸ்லீம் குடும்பத்தை பிறந்தவர் தான்
ஆனால் நிறைய குஃப்ரான ஷிர்கான பல காரியங்களை செய்கிறார். அப்போது நமக்கு இது இஸ்லாம் தடுத்திருக்கிற மிகப்பெரிய ஷிர்கான காரியங்கள். இதையெல்லாம் செய்கிறீங்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சிருக்கீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வீங்களா? ஷஹாதா சொல்கிறீங்களா? ஆமாம் நான் சொல்லுவேனே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு விளங்கியிருக்கீங்களா? இபாதத்தெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அவனை தவிர யாருக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த இபாதத்துக்களை எல்லாம் நீங்கள் மற்றவை பண்ணுறீங்களே, அப்போ எப்படி உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லுபடி அவங்க நினச்சி பார்த்தீங்களா? அவ இதெல்லாம் விட்டுடுங்க. அதை நீங்கள் சொன்னீங்களா அதில் உண்மையாக இருங்க அப்படின்னு நம்ம அடுத்து சொல்லிடுவோம். அப்படி சந்தேகம் வர்ற இடத்துல இல்லைன்னா பொதுவாகவே முஸ்லீம்கள் தான் நம்ம அறியப்பட்டு, இப்போ நீங்கள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்களான்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதான். என் முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நானும் ஆரம்பத்தில் பேசுவேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும், அறிமுகம் பண்ணிக்கணும், தேவைப்படாது. இது வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரிடமும் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. ஒருத்தருடைய செயல்கள் மூலமாக அது வெளிப்படுத்தப்படும். பாகிராக பார்க்க அது வெளிப்பட்டுரும். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக இருந்தால் அதுவே செயல்களை கொண்டு வெளிப்படுத்தப்பட்டுரும். ஏன்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரியலை அல்லது மறுக்கிறவராக இருக்கிறார் என்பது இதுதான் அடிப்படை.